வங்கக்கடலில் நாளை மறுநாள் உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு பரவலாக மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் திடீரென கொட்டி தீர்த்த கனமழை. கடும் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல். நீலகிரி, கோவை உள்ளிட்ட 22 மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் மஞ்சள் எச்சரிக்கை. சென்னையில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல். சென்னையில் திடீரென பெய்த கனமழையால் விமான சேவை பாதிப்பு. 15க்கும் மேற்பட்ட விமானங்களின் சேவை பாதிக்கப்பட்டதால் பயணிகள் அவதி. குதிரை பேர தாவேக்க இதுவரை ஆளுநர் குறித்தோ பாஜக குறித்தோ ஒரு வார்த்தை கூட பேசாதது ஏன்? விஜய்க்கு திமுக கேள்வி. புதிய அரசுக்கான நடைமுறைகளை தொடங்குமாறு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ஆளுநரை வலியுறுத்திய பிறகும் குதிரை பேரம் எதற்கு என்றும் காட்டம். வாக்கு எண்ணிக்கை முடிந்து 6 நாட்களாகியும் ஆட்சி அமைப்பதில் திணறும் விஜய். பெரும்பான்மை பெறாத நிலையில் பதவியில் உட்காருவதற்காக குறுக்கு வழியை கையாளும் விஜய். எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களிடம் குதிரை பேரம் நடத்துவது அம்பலம். அமமுக எம்எல்ஏவிடம் 100 கோடி ரூபாய் வரை குதிரை பேரம் பேசிய தாவேக்க. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பரபரப்பு குற்றச்சாட்டு. விஜய் அளித்த அனைத்து ஆதரவு கடிதங்களையும் ஆளுநர் ஆராய வேண்டுமென்றும் வலியுறுத்தல். சென்னையில் ஆளுநரை சந்திக்க விஜயுடன் சென்ற ஜனநாயகன் பட தயாரிப்பாளர். ஆளுநர் மாளிகையில் திரைப்பட தயாரிப்பாளருக்கு என்ன வேலை என்று சமூக ஆர்வலர்கள் கேள்வி. கேரளத்தில் முதலமைச்சரை தேர்வு செய்ய முடியாமல் காங்கிரசுக்குள் இழுபறி நீடிப்பு. முதலமைச்சர் பதவிக்கு முட்டி மோதும் சதீசன், ரமேஷ் சென்னிதலா, வேணுகோபால் டெல்லியில் முகாம். எஸ்ஐஆர் மோசடியை கண்டித்து தீர்ப்பாய நீதிபதி டி.எஸ். சிவஞானம் திடீர் ராஜினாமா. தேர்தல் ஆணையத்தின் முறைகேட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பதவி விலகியுள்ளதாக தகவல். ஐரோப்பிய நாடுகளில் வேகமாக பரவும் ஹாண்டா வைரஸ். 3 பேர் உயிரிழப்பு, உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை. விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ள IPL கிரிக்கெட் தொடர். ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் பலப்பரீட்சை.